ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ யூனிட் 3 அண்ட் யூனிட் 6 கவர் ஆகக்கூடிய ஏர்லி அப்ரைசிங் அண்ட் ஏர்லி அஜிடேஷன்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலில் 8th ஸ்டாண்டர்டோட யூனிட் 4 பீப்புள்ஸ் ரிவோல்ட் தான் பார்த்துட்ருக்கோம். அதோட பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி 3 பார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து அப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த லெசனை முடிக்கிறோம், ஓகேவா? ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். சப்ரஷன் ஆஃப் த ரிவோல்ட். லார்டு கேனிங் வராரு. அங்கே வெள்ளூர் ரிவோல்ட்டில் யார் வந்திருப்பா? லார்டு வில்லியம் பென்டிங் வந்திருப்பார். இங்கே லார்ட் கேனிங் இவர் தான் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரல் டுக் இம்மீடியட் ஸ்டெப்ஸ், அந்த ரிவோல்ட்டை சப்ரஸ் பண்ணுறதுக்கு இம்மீடியட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேருந்து படைகளை திரட்டுறாருன்னு கேட்டிங்கன்னா, பாம்பே, மெட்ராஸ், ஸ்ரீலங்கா அண்ட் பர்மாலேருந்து படைகளெல்லாம் திரட்டுறாரு. திரட்டிட்டு on his own initiative he called the British army which was deputed to China by Britain to Calcutta. என்ன ஆகுது? சைனாக்கு எதிராக பிரிட்டன் வந்துட்டு அப்போ போராடிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே வந்து பிரிட்டிஷ் ஆர்மியெல்லாம் போயிருக்கோம். ஸோ அதை வந்து எனக்கு இமீடியட்டாக கல்கத்தாக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சைனாவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு கூப்பிட்றாரு கல்கத்தாவுக்கு. யார்? லார்ட் கேனிங். ஹி ஆர்டர்ட் தி லாயல் சீக் ஆர்மி டு ப்ரொசீட் டு டெல்லி இமீடியட்லி. அதுக்கப்புறம் யாரை கூப்பிட்றாரு? சீக் ஆர்மி வந்துட்டு கூப்பிட்றாரு. ஸோ சீக் ஆர்மி அப்படிங்கிறவங்க பிரிட்டிஷ்க்கு ரொம்பவே லாயலாக இருக்குங்க. அவங்கள டெல்லிக்கு கூப்பிட்றாரு. சைனாக்கு எதிராக போராடுறதுங்கள கல்கத்தாவுக்கும், லாயல் சீக் ஆர்மியை வந்து டெல்லிக்கும் கூப்பிட்றாரு. இந்த பிரிட்டிஷ் ரீகெயின்ட் தேயர் லாஸ்ட் பொசிஷன் வெரி சூன். என்ன பண்ணிட்டாங்க? இத்தனை ஆர்மியை கொண்டு வந்துட்டாங்களா, கொண்டு வந்து திரும்பவும் அவங்களோட இடத்த வந்து தக்க வச்சுக்கிற மாதிரி நம்மளோட ரிவோல்ட்டை சப்ரஸ் பண்ணாங்க. அதான் பார்க்க போகிறோம். டெல்லியை வந்து திரும்ப ரீகேப்சர் பண்ணாங்க. யார் ரீகேப்சர் பண்ணா? ஜென்ரல் ஜான் நிக்கல்சன். எப்போ? ஆன் 20th September 1857. 20th September 1857 டெல்லி வந்து கைப்பற்றுகிறார். யார்? ஜென்ரல் ஜான் நிக்கல்சன் அப்படிங்கிறவர். அண்ட் ஹி டிபார்டேஷன் ஆஃப் பகதூர் ஷா டு ரங்கூன் வேர் ஹி டைட் இன் 1862. என்ன பண்ணுறாரு? ஜான் நிக்கல்சன் அவர்கள் வந்து டெல்லியை கைப்பற்றிட்டு, அங்கே யார் இருக்கா? நம்மளோட பகதூர் ஷா தான் வந்துட்டு மெயினான லீடரே நம்மளோட ரிவோல்ட்டுக்கு. அவர் பார்த்திங்கன்னா ரங்கூனுக்கு வந்து நாடு கடத்தி 1862 அவர் வந்து இறந்து போயிடுறாரு, ஓகேவா? அடுத்தது மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் வித் த ரெக்கவரி ஆஃப் கான்பூர் வேர் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த ரெக்கவரி ஆஃப் லக்னோ. இப்போ வந்து கான்பூரில் இருக்கிற மிலிட்ரி ஃபோர்ஸஸ் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணாதான் லக்னோவில் இருக்கிற மிலிட்ரி ஃபோர்ஸஸ் ரெக்கவர் பண்ண முடியும். ஏன்னா லக்னோ அண்ட் கான்பூர் போத் ஆர் இன்டர்லிங்க்டு. அப்படி அப்போ பார்க்கும்போது கொலனல் கேம்பல் வராரு. என்ன பண்ணுறாரு? கான்பூர் ஆக்குபை பண்ணுறாரு. யார் எந்தெந்த இடத்த ஆக்குபை பண்ணாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். டெல்லியை பார்த்தீங்கன்னா நிக்கல்சன், கான்பூர் பார்த்தீங்கன்னா கேம்பல். அடுத்தது நானா சாஹிப் வாஸ் டிஃபீட்டட் பை கான்பூர் அண்ட் எஸ்கேப்ட் டு நேபாள். என்ன பண்ணுறாரு? கேம்பல் நானா சாஹிப் வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. அதனால நானா சாஹிப் எங்கே போயிருப்பாருக்கு? இந்தியாவிலேருந்து நேபாளுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாரு. ஹிஸ் க்ளோஸ் அசோசியேட் தாண்டியா டோப் அங்கே பார்த்துருப்போம். இங்கே பார்த்துருப்போம். தாண்டியா டோப் வந்துட்டு குவாலியரில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாண்டியா டோப் என்ன பண்ணுறாரு? சென்ட்ரல் இந்தியாவுக்கு எஸ்கேப் ஆகி அண்ட் கேப்சர்ட் அண்ட் புட் டு டெத் வைல் அஸ்லீப். ஸோ தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து பிரிட்டிஷ் வந்து கொண்டுறாங்க தாண்டியா தோப்பை. த ராணி ஆஃப் லக்ஷ்மி ஹேட் டைட் இன் த பேட்டில் ஃபீல்டு. தெரியும், குவாலியரில் நடந்துட்டு அந்த கலவரத்தில் வந்து ராணி லக்ஷ்மி வந்து இறந்து போயிருப்பாங்க. லாஸ்ட் பார்ட் வீடியோவில் பாக்ஸ் டேட்டாவில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு குன்வர் சிங், பகதூர் கான் வேர் ஆல்சோ டெட் வைல் த பேகம் ஆஃப் அவுத் வாஸ் கம்பெல்டு டு ஹைட் இன் நேபாள். ஸோ பேகம் ஆஃப் அவுத் அப்படிங்கிறவங்க திரும்பவும் நேபாளுக்கு போயிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அவங்க பகதூர் கான் இவங்கெல்லாம் ஸ்மால் லீடர்ஸ், ஓகேவா? குவான் சிங், பகதூர் கான் இவங்க எல்லாருமே வந்துட்டு இறந்து போயிருப்பாங்க. பேகம் ஆஃப் அவுத் வந்துட்டு நேபாளில் போய் மறைஞ்சிருப்பாங்க. த ரிவோல்ட் வாஸ் ஃபைனலி சப்ரஸ்ட். ஏன் அது சப்ரஸ் ஆச்சு, எப்படி ரிவோல்ட் எல்லாமே தொடங்குச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ த ரிவோல்ட் வாஸ் ஃபைனலி சப்ரஸ்ட் பை த எண்ட் ஆஃப் 1859. பிரிட்டிஷ் அத்தாரிட்டி ஓவர் இந்தியா வாஸ் ஃபுல்லி ரீஎஸ்டாப்ளிஷ். திரும்பவும் என்ன பண்ணாங்க? 1857 தான் கிளர்ச்சி ஏற்படுத்தணும். பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு திரும்பவும் அவங்களோட பவர் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே திரும்பவும் கொண்டு வந்துட்டாங்க, ஓகே? நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோயிங்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ பிளேசஸ் ஆஃப் ரிவோல்ட் எந்த இடத்துல பிளேஸ் நடந்துச்சு? டெல்லி. அங்கே அப்போ யார் லீடராக இருந்தா? பகதூர் ஷா டூ. யார் வந்துட்டு பிரிட்டிஷ் ஆஃபீஸர், அவர் யார் வந்து கொன்னா அப்படிங்கிறது? நிக்கல்சன்.
பார்த்தோமா, நிக்கல்சன் டெல்லி வந்து கைப்பற்றினாரு, பகதூர் ஷா டூ வந்து ரங்கூனுக்கு இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி இப்போ தானே பார்த்தோம். ஸோ அதுதான் இங்கே அது மாதிரி வேரியஸ் பிளேசஸில். அப்போ லக்னோவில் யார் இருக்கா? பேகம் ஹஸ்ரத் மஹால். அவங்கள யார் ரீப்ளேஸ் பண்ணா? பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஹென்ரி லாரன்ஸ். கான்பூர் பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் அவர்களோடது. யார் இது பண்ணா? கொலோனல் கேம்பல். இப்போ தான் பார்த்தோம். அடுத்தது ஜான்சி அண்ட் குவாலியர். இந்த பிளேஸை யார் இது பண்ணா? லக்ஷ்மிபாய் தாண்டியன் தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. யார் வந்து இது பண்ணா? ஜென்ரல் ரோஸ், சர் ஹியூஜ் ரோஸ் பார்த்தோமா, அதுதான் இங்கே ஜென்ரல் ஹியூக் ரோஸ் அவர்கள். நெக்ஸ்ட்டு பெரிலியில் பார்த்தீங்கன்னா கான் பகதூர் கான் யார் ரீப்ளேஸ் பண்ணா? அதே கொலோனல் கேம்பெல் தான். கான்பூர் பெரெலி ரெண்டுமே சேம் தான், பார்த்துக்கோங்க. ஆனால் இந்தியன் ரூலர்ஸ் மட்டும் வேறு வேறுங்க. அங்கே பேகம் ஹஸ்ரத் மஹால், இங்கே கான் பகதூர் கான். ஓகே. நெக்ஸ்ட்டு பீகாரில் பார்த்தீங்கன்னா குன்வர் சிங் இது பண்ணியிருப்பாரு. அவங்கள யார் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் டிஃபீட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் டெய்லர். ஓகே, இந்த பாக்ஸ் இம்பார்ட்டண்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த ரிவோல்ட். ஓகே, நல்லா தான் போயிட்டுருக்கு. 1857 எல்லாரும் சேர்ந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் ஆஃபீஸர்லேயும் கொண்டிருக்காங்க. பட் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு கேட்டால் ரீசன்ஸு லேக் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிசிப்ளின், காமன் பிளான் ஆஃப் ஆக்ஷன், சென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப், மாடர்ன் வெப்பன்ஸ் அண்ட் டெக்னிக்கு. இது எல்லாமே நம்மளோட யூனிட்டி இல்லை. பார்த்திங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் தான், அதுவும் ஒரு ரீசன் தான். எங்கே பார்த்தாலும் டிவைட் அண்ட் ரூல் பாலிசினால் தான் நம்ம வந்து அடிக்கடி அடிக்கப்பட்டுகிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்கனைசேஷன் இல்லை. டிசிப்ளின், காமன் பிளான் ஆஃப் ஆக்ஷன், ஒரு பிளான் பண்ணல. சென்ட்ரலைஸ் பகதூர் ஷா டூ இருந்தாலுமே அவர் வந்து டிஃபீட் பண்ணப்பட்டார். அவருக்கு அடுத்தது யார் அப்படிங்கிறது, லீடர் யார் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒன்று இல்லை. மெயின் முக்கியமான இது பார்த்திங்கன்னா வெப்பன்ஸ். நம்மக்கிட்ட மாடர்னைஸ்டான பிரிட்டிஷ்கிட்ட இருந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வெப்பன்ஸும் டெக்னிக்ஸும் அப்போதைக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு ரெபல் லீடர்ஸ் வேர் நோ மேட்ச் டு த பிரிட்டிஷ் ஜென்ரல்ஸ். ஸோ பிரிட்டிஷ் ஜென்ரல் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்காங்க, நம்மளோட ரெபல்ஸ் கிளர்ச்சி பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா லீடராக இருக்காங்க. பட் அப்போதைக்கு லீடராக இருக்காங்க, பட் தே ஆர் நாட் ஸ்ட்ராங் ஆஸ் த பிரிட்டிஷ் ஜென்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ராணி லக்ஷ்மி பாய், தாண்டியா டோப் அண்ட் நானா சாஹிப் ஆர் கரேஜியஸ், பட் தே வர் நாட் குட் ஜென்ரல்ஸ். ஓகேவா, நல்லா தைரியமாக தான் இது பண்ணாங்க. பட் அவங்களும் டிஃபீட் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ் இல்லையா. ஸோ அதனால நாட் குட் ஜென்ரல்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. நான் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், வெஸ்டர்ன் பஞ்சாப் அண்ட் ராஜ்பூத்னா. ஸோ இதில் எல்லாமே இது பார்த்திங்கன்னா இந்த ரிவோல்ட் வந்து நம்ம நார்த் இந்தியா சைடில் தான் வந்து பெருசாக பரவுச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ சவுத் இந்தியா சைடு வந்துட்டு நிறையா பீப்புள்ஸ் வந்து சவுத் இந்தியன் சைடில் பார்த்திங்கன்னா கிளர்ச்சியிலே ஈடுபடலை. ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக கூட இருந்திருக்கு. அப்படிங்கிறப்போ மெட்ராஸில் இருக்கிற பிரசிடென்சி ஆகட்டும், பெங்கால், பாம்பே, இது எல்லாமே வந்துட்டு இந்த ரிவோல்ட்டில் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை. ஸோ இதுவும் ஒரு ரீசன். The modern educated Indians did not support the revolt as they believed that only British rule could reform Indian society and modernize it. ஸோ நிறையா பேர் இந்தியன்ஸ்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் ரிலேட்டடாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எஜுகேஷன்லாம் கிடைக்குது. அப்போ அவங்க என்ன நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கிளர்ச்சியில் ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்தியன் சொசைட்டி எப்போ தான் மாடர்னைஸ் ஆகிறது, அதனால் நான் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட மாட்டேன், பிரிட்டிஷ் ரூலே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி பிலீவ் பண்ணுறாங்க. அதனால் அவங்க வந்து நம்மளோட ரிவோல்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. யார்? மாடர்ன் எஜுகேட்டட் இந்தியன்ஸு. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் த ரிவோல்ட். நெக்ஸ்ட், த பிரிட்டிஷ் மேனேஜ் டு கெட் த லாயல்ட்டி ஆஃப் த சீக்ஸ், ஆஃப்கான்ஸ் அண்ட் த கூர்காஸ் ரெஜிமெண்ட்ஸ். ஸோ ரெஜிமெண்ட்ஸ் லைக் அவங்களுக்கு சிப்பாய்ஸ் மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்தும் நம்மளுக்கு எதிராக வந்து ட்ரூப்ஸ் எல்லாமே கொண்டு வந்து திரட்டுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த சீக்ஸ் ஆகட்டும், ஆஃப்கான்ஸ் ஆகட்டும், கூர்காஸ் ஆகட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளோட பிரிட்டிஷ்க்கு ரொம்பவே நம்பகத்தன்மை உள்ளவர்களாக இருக்காங்க. ஸோ கூர்காஸ் ஆக்சுவலி ஹெல்ப்டு த பிரிட்டிஷ் இன் சப்ரஸிங் த ரிவோல்ட். இவங்க 3 பேர்த்தில் மெயினான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூர்காஸ். அவங்க தான் வந்துட்டு நம்மளோட பிரிட்டிஷ்க்கு நம்மளோட ரிவோல்ட்டை சப்ரஸ் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன். த பிரிட்டிஷ் ஹேட் பெட்டர் வெப்பன், பெட்டர் ஜென்ரல்ஸ் அண்ட் குட் ஆர்கனைசேஷன். ஸோ வெல் பிளான்டு, நல்ல பெஸ்ட்டான வெப்பன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. பிரிட்டிஷ் ஜென்ரல்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க கம்பேர்டு டு அவர் லீடர்ஸு. ஓகேவா. ஸோ அதனால இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோட 1857 ரிவோல்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மெயினான ரீசனாக இருந்திருக்கு.
நெக்ஸ்ட்டு கான்சிக்வன்சஸ் ஆஃப் த ரிவோல்ட். ஓகே, இந்த ரிவோல்ட் வந்துருச்சு, இதனால் என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால், த ரிவோல்ட் ஆஃப் 1857 மார்க்ட் எ டேர்னிங் பாயிண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இந்த 1850 நம்ம மெயினாக இப்போது ஹிஸ்ட்ரியை படித்தாலுமே மெயினாக இது படிப்போம். சவுத் இந்தியன் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு சைடில் வெள்ளூர் ரிவோல்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக படிப்போம். காமனாக நம்ம எல்லாருமே இந்தியான்னு படிக்கும்போதே கிரேட் இண்டியன் ரெபலியன் தான் ஃபஸ்ட்டு படிப்போம், கரெக்டாக? ஸோ அந்தளவுக்கு நம்மளோட ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் நம்மளோட வெள்ளூர் ரிவோல்ட் அண்டு தென் கிரேட் இண்டியன் ரெபலியன் தான் சொல்கிறாங்க. இட் லீட் டு சேஞ்சஸ் இன் த சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட். நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஆகட்டும், தென் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ். வெள்ளூர் ரிவோல்ட் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்களோட நியூ மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாமே வேணாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா? அப்போது நம்ம வெள்ளூர் ரிவோல்ட் பண்ணனால தான் அந்த இது வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அந்த ரிலீஸ் அப்படிங்கிற ஒன்று கிடச்சிருக்கு. அவங்களுக்கு நியூ மாடர்ன் டெக்னிக்ஸ் இனிமேல் இது பண்ண வேணாம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு பெனிஃபிட் நம்ம அந்த வெள்ளூர் ரிவோல்ட்டில் பண்ண கிளர்ச்சினால தான் கிடச்சிது, கரெக்டாக? அப்போது இந்த கிளர்ச்சி மூலயமா நம்மளோட கிரேட் இண்டியன் ரெபலியன் கிளர்ச்சி மூலமாக நிறையா அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் வந்து சேஞ்சஸ் நடந்துச்சு, நிறையா பாலிசிஸ் வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. The administration of India was transformed from the East Indian Company to the British Crown through the, இது இம்பார்ட்டன்ட், குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன். எப்போது? 1858. 1857 ரிவோல்ட் நடக்குது, 1858 குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் வருது. என்ன சொல்கிறாங்க? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இனிமேல் நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் எந்த ட்ரேடும் பண்ண வேணாம், எந்த டேக்ஸும் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு குயின் விக்டோரியா வந்து அங்கேருந்து ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போட்டு இதெல்லாம் கொண்டு வருவாங்க, வைஸ்ராய், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் எல்லாமே கொண்டு வருவாங்க. அதெல்லாம் நம்ம பாலிட்டிக்ஸில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் கொண்டு வராங்க 1858 கொண்டு வந்து, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இனிமேல் நீங்கள் இந்தியா ரூல் பண்ண வேணாம், இனிமேல் டேரெக்டாக குயினே வந்து ஹேண்டில் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொக்ளமேஷனை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு எது மூலயமா நடந்தது? இதுக்கு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா இந்த பீப்புள்ஸ் ரிவோல்ட் தான், 1857 தான். நெக்ஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் வாஸ் கிவன் த டைட்டில் ஆஃப் வைஸ்ராய். கவர்னர் ஜென்ரலுங்கிற வைஸ்ராயாக, கவர்னர் ஜென்ரல் அப்படிங்கிற பொசிஷனை வைஸ்ராயாக கன்வெர்ட் பண்ணாங்க. நான் தான் சொன்னேன்ல, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் வருவாங்க, வைஸ்ராய் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவர்னர் ஜென்ரலை வைஸ்ராயாக மாற்றுறாங்க. இது மூலியமாக குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் மூலியமாக தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ரெண்டு இருக்கும். இது வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ரெண்டு இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ஸ், மிலிட்ரி பவர்ஸ்லாம் தனித்தனியாக அது செப்பரேட் பண்ணி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஐ திங்க் 21 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லேயோ, ஐ கான்ட் ரிமெம்பர். பட் இதான் வந்துட்டு இது ரெண்டு குரூப்ஸ் இருப்பாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் இருப்பாங்க. அவங்கள எப்படி ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் 15 மெம்பர்ஸ் ஹெட்டட் பை த, இப்போ என்னவோ மாற்றுறாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு 15 பேர் கொண்ட குழுவை நியமிக்கிறாங்க. அந்த குழுவை யார் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் என்ன பண்ணுவாங்க? இந்தியன் அஃபேர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் நம்மளோட இந்தியாவில் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க வந்து குயினுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருப்பாங்க அந்த இங்கிலாண்டில் இருந்துட்டு, ஓகேவா? ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்துட்டு இங்கிலாண்டில் தான் இருப்பாங்க. அப்போது இந்தியாவில் யார் இருப்பா அப்படின்னு கேட்டால் வைஸ்ராய் தான் இருப்பாங்க. அதனால தான் கவர்னர் ஜெனரல் போஸ்ட்டை வைஸ்ராயாக கன்வெர்ட் பண்ணது, ஓகேவா? ஸோ வைஸ்ராய் அப்படிங்கிறவங்க இங்கேருந்து இந்தியன் அஃபேர்ஸ் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு சொல்லுவாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ குயினுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறது யார்? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு த இந்தியன் ஆர்மி வாஸ் தரோலி ரீஆர்கனைஸ்டு. திரும்பவும் புதுப்பிக்கிறாங்க இந்தியன் ஆர்மியை. மோர் பிரிட்டிஷர்ஸ் வேர் எம்ப்ளாய்டு இந்த ஆர்மி. என்ன பண்ணாங்க? இந்தியன்ஸ் தான் நல்லா எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது இந்தியன்ஸ் இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு நிறையா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை உள்ளே கொண்டு வராங்க நம்மளோட இந்தியன் ஆர்மிக்குள்ளே. நெக்ஸ்ட்டு த பிரிட்டிஷ் மிலிட்ரி பாலிசி கேம் டு பி டாமினேட்டட் பை த ஐடியா ஆஃப் டிவைட் அண்ட் கவுண்டர் பாய்ஸ். அதாவது டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிறது மாதிரி பிரிட்டிஷ் மிலிட்ரி பாலிசி ஒன்று கொண்டு வராங்க. இன்ஃபேக்ட் the revolt of 1857 played an important role in bringing the Indian people together. இப்போது நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாமே ஒன்று திரட்டி டெல்லியிலேருந்து லக்னோ, ஜான்சி இந்த மாதிரி நிறையா இடங்களுக்கு பரவி இருக்குன்னு கேட்டால் எல்லோரும் ஒன்று கூடி செயல்பட்டதுனால மட்டும்தான் என்ன இருக்குது, இந்த ரிவோல்ட் வந்து எல்லா இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சிருக்கு, கரெக்டாக? அண்ட் இம்பார்ட்டிங் தெம் டு த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் பிலாங்கிங் டு ஒன் கண்ட்ரி. நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் தான்,
இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற இந்தியன்ஸுக்கு அந்த உணர்வை வர வச்சது இந்த 1857 ரிவோல்ட் தான். இந்த ரிவோல்ட் paved the way for the rise of modern national movements. இதுக்கப்புறம் தான் நிறையா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வருவாங்க, நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே பார்ப்போம். இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே வந்திருக்கும். நேஷ்னலிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிருப்பாங்க, மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாருமே வர ஆரம்பிச்சிருப்பாங்க. இட் வாஸ் அட் த பிகினிங் ஆஃப் த 20th century that the 1857 revolt came to be interpreted as the ஸோ 20th centuryல இந்த ரிவோல்ட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பிளான்டு வார் ஆஃப் நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ். யார் சொல்கிறா அப்படின்னு ஹிஸ்டோரியன் விடி சவார்கர். சவர்கரை நம்ம வெள்ளூர் ரிவோல்ட்லேயே பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வெயிட் 1 minute. விடி சவார்கர் வெள்ளூர் ரிவோல்ட் என்ன சொல்லியிருப்பாரு, ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இன் 1857 அப்படின்னு சொல்லி ப்ரெலூடட், அதுக்கான முன்னோடி பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ப்ரெலூடு டு த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இன் 1857 சொல்லியிருப்பாரு. அதே சவார்கர் தான் இங்கே சொல்லியிருக்காரு 1857 ரிவோல்ட்டை என்ன சொல்லியிருக்காரு, பிளான்டு வார் ஆஃப் நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. எந்த புக்கில், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற அவரோட புக்கில் என்ன சொல்லியிருக்காரு, பிளான்டு வார் ஆஃப் நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. யார், விடி சவார்கர். ஓகே, ஸோ இந்த க்ரீன் கலர் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா புக்கு ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸுங்கிறது விடி சவார்கரோட புக்கா, அதனால நான் க்ரீன் கலர் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அவரோட கோட்ஸு பிளான்டு வார் ஆஃப் நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது, அதனால வயலட் கலர் ஹைலைட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த லெசன். ஸோ இதோட கம்ப்ளீட் ஆகுது 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 4. பார்க்க தான் வந்துட்டு சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, பட் 4 பார்ட்ஸ் 4 பார்ட்டாக வீடியோ எடுக்கிற அளவுக்கு இந்த லெசன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிங்க 2026. ஓகே, இப்போ தான் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். ஷார்ட்ஸை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி மேக் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம 10th புக் ஃபுல்லாக முடிச்சிருக்கோமா, 6th புக்கு கொஞ்சம் முடிச்சிருக்கோம், ப்ளஸ் 8th புக்கில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம கரெக்டாக தான் படிச்சிருக்கோமா அப்படின்னு தெரியணும். படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணும் கரெக்டாக. அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷார்ட்ஸ் மேக் பண்ணலான்னு இருக்கேன். எப்படின்னா ஒரு 5 to 10 ஷார்ட்ஸ் டெய்லியும், ஓகே, டெய்லியும் ஆர் வீக்லி பேஸில் மேக் பண்ணலான்னு இருக்கேன். அது பார்த்திங்கன்னா எப்படி நான் எடுத்துகிட்டு வர போகிறேன்னா, நம்ம படித்ததுலேருந்து தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். 10th புக்கில் நம்ம படித்ததும் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அது ரிலேட்டடான கொஷின்ஸு, நம்மளுக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் நம்ம படித்ததுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம படிக்கிறது கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். அதுவும் நான் அதர் சோர்ஸ் புக்லேருந்து எதுவுமே படிக்கல, நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் எல்லாமே படிச்சுட்ருக்கேன். அதனால் இட் இஸ் ஆத்தென்டிகேட்டட், அதனால் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக படிக்கலாம். படிச்சிங்க அப்படின்னா ஸோ இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஷேர் டு தெம் ஆல்சோ. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் ஏதாவது என்னோடய நோட்ஸ் ஏதாவது வேணும், இது எதுக்கு ஷார்ட் நோட்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனி queries, நான் அந்த மாதிரி டீச்சிங்ஸ் வேறு மாதிரி டீச் பண்ணோம், ஆர் என்னோடய டீச்சிங் மெத்தடை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் எனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு கரெக்டாக போயிட்டுருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா வீடியோ அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் லாஸ்ட் ஒன் ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நிறையா வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு, எனக்கும் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதனால் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட்டு அடுத்த லெசனில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.